எங்கும் தீபங்கள் தலைவன் இயேசு சீடர்கள் ஒருவராய் மாறும் தூய பலி இது. விடியல் எங்கும் தீபங்கள் தலைவன் இயேசு சீடர்கள் ஒருவராய் மாறும் தூய பலி இது. தியாக நினைவினை வாழும் வழி இது. வாழ்வின் பொருளினை உணரும் மொழி இது. இணைந்திட இறைவன் இல்லம் அழைக்குது. கடலில் கரையும் நதிகள் நாம், கொடியில் இணையும் கிளைகள் நாம். இறைவன் அரசின் கனவுடன் இனிதாய் இணைவோம். கடலில் கரையும் நதிகள் நாம், கொடியில் இணையும் கிளைகள் நாம். இறைவன் அரசின் கனவுடன் இனிதாய் இணைவோம். ஒரே ஆவி பொழிவதால், ஒரே அழைப்பு பெறுவதால், ஒரே தந்தை பிள்ளையாக மாறும் நாள் இது. ஒரே வழியில் இணைவதால், ஒரே உணவை பகிர்வதால், ஒரே குடும்பம் உலகம் என்று மகிழும் நாள் இது. ஒரே உள்ளம் தருவதால், ஒரே எண்ணம் எழுவதால், நெஞ்சமே கோயிலாக மலருது. ஒரே உள்ளம் தருவதால், ஒரே எண்ணம் எழுவதால், நெஞ்சமே கோயிலாக மலருது. மண்ணிலே இறைவன் பாதம் தெரியுது. கடலில் கரையும் நதிகள் நாம், கொடியில் இணையும் கிளைகள் நாம். இறைவன் அரசில் கனவுடன் இனிதாய் இணைவோம். கடலில் கரையும் நதிகள் நாம், கொடியில் இணையும் கிளைகள் நாம். இறைவன் அரசின் கனவுடன் இனிதாய் இணைவோம். ஒரே ஆயன் அழைத்ததால், ஒரே மந்தையானதால், ஒரே மாண்பு உம்மில் என்னில் உணரும் சொல்லுது. ஒரே வார்த்தை கேட்பதால், ஒரே ரத்தம் மீட்பதால், ஒரே பணியில் இணையும் கைகள் உலகை வெல்லுது. ஒரே அன்பில் உறைவதால், ஒரே அமைதி நிறைவதால், வெள்ளமாய் நீதி மண்ணில் வடியுது. ஒரே அன்பில் உறைவதால், ஒரே அமைதி நிறைவதால், வெள்ளமாய் நீதி மண்ணில் வடியுது. விண்ணகம் ஆசி நம்மில் பொழியுது. குழந்தை இயேசுவால் நேசிக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்ட புனித அந்தோணியாரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். வார்த்தையிலும் செய்கையிலும் வல்லமையுள்ள புனித அந்தோணியாரே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம். உமது உதவியை கூவி அழைப்போருக்கு இறங்கும் புனித அந்தோணியாரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். புனித அந்தோணியாரே, கற்பில் சிறந்த நீதி மலரே, சத்தியமறையின் அணிகலனே, கிறிஸ்துவ மறையின் மகிமையே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஞானத்திலும் தேவ சிநேகத்திலும் இருந்தவரே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம். நீங்க கடவுள் தாராள குணத்துடன் பொருந்துள்ள உபகாரங்களை முன்னிட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய தாழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் உம்மை நாங்கள் மன்றாடுகிறோம். ஏனெனில் சிநேகமும் இரக்கமும் வல்லமையும் இறைவன் உமக்கு அளித்திருக்கிறார் என்று நாங்கள் அறிவோம். இதோ எங்களது துயரத்தையும் கவலையையும் பயத்தையும் நோக்குவீராக. உம்மை அரவணைத்து முத்தமிட்ட குழந்தையின் மீது உமக்கு இருந்த அன்பை குறித்து உம்மிடமிருந்த உதவியை நாங்கள் கேட்கிறோம். எங்களது தேவைகளை அவரிடம் நீர் எடுத்துக் கூறுவீராக. நீர் அவரை அரவணைத்து அவருடன் பேசுகையில் நீர் அனுபவித்த இன்பத்தை நினைத்துக் கொள்ளும். அவரால் மகிமைப்படுத்தப்படும் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நாங்கள் கேட்பது கிடைக்கும். எங்கள் மகிழ்ச்சி பூரணமாகும். இதை நினைத்து எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது புகழை எங்கும் பரப்புவோம். உம்மை மகிமைப்படுத்திய இறைவனின் ஆட்சியை எங்கும் எடுத்துரைப்போம். ஆமென். இன்றைய நவநாள் திருப்பலியை ஒப்புக் கொடுப்போர் நெல்சன், வனிதா இவர்களுடைய குடும்பம். இவருடைய குடும்பம் நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டியும் நம்முடைய கோடியற்புதர் அந்தோணியாரின் பரிந்துரையின் வழியாக இவருடைய தொழில் முன்னேற்றம் காணவும் இவருடைய குடும்பம் பிள்ளைகள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை தர வேண்டும் என்றும் திருப்பலியில் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் மேரி கிளாரா
அவருடைய ஆன்மனித்தலை பாற்றடைய வேண்டி பிரிசில்லா அவர்கள் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி, மேலும் இன்று சிறப்பிக்கின்ற நவநாளை சிறப்பிக்கின்ற பாரிஷ் யூத் கேர்ள்ஸ் அவருடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் அவர்கள் சரியான நல்ல ஒரு வாழ்க்கையை நம்முடைய கோடியற்புதர் அந்தோணியாரின் போதனைகளின்படி வாழ்ந்து தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் வல்லமையும் இறைவன் அருள வேண்டும் என்றும் அவர்களுக்காக சிறப்பான விதத்திலே இந்த நவநாள் திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாருடைய தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இன்று திருப்பலி நிறைவேற்ற வந்திருக்கும் அருத்தந்தை அவர்களுக்கும் நமது பங்கு தந்தை அவர்களுக்கும் மற்றும் இங்கு கூடி வந்திருக்கும் அனைவருக்கும் இளம் பெண்கள் சார்பாக 10ஆம் நாள் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசுவின் சீடர்கள் இவ்வுலகிற்கு சுவையூட்டக்கூடியவர்களாகவும் வழிகாட்டக்கூடியவர்களாகவும் வாழ உப்பாக ஒளியாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். உப்பும் ஒளியும் மனித வாழ்வில் இன்றியமையாதவை. உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்னும் பழமொழி இருக்கிறது. உப்பு தன்னிலை இழந்து மற்றவையோடு கலந்து பாதுகாக்கும் தன்மை படைத்ததாக சுவையூட்டக்கூடிய ஒன்றாக அமைகிறது. ஒளியும் நம் வாழ்வில் மிகவும் அவசியமாகிறது. ஒளி இருளை போக்குகிறது, அச்சத்தை அகற்றுகிறது. கிறிஸ்துவின் சீடர்களாகிய நாமும் இந்த சமுதாயத்திற்கு உலகிற்கு சுவையூட்டவும் பாதுகாக்கவும் வழிகாட்டி வாழ்ந்திடவும் இத்திருப்பலியில் வரம் வேண்டுவோம். மிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையிலே ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து மனம் வருந்துவோம். ஆண்டவரிடத்திலே இந்த பலிப்பீடத்தை ஒப்பு கொடுத்து அவருடைய மன்னிப்பை இறைஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. அவையால் எப்பொழுதும் கனியான தூய மரியாதையும் தானத்தூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்குள் அழைத்து செல்வாராக. இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உமக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும்
எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசு கிறிஸ்து ஆம் என உண்மையை பேசுபவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 18-22 முடிய. சகோதர சகோதரிகளே, நான் ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் உங்களிடம் பேசுவதில்லை. கடவுள் உண்மை உள்ளவராய் இருப்பது போல் நான் சொல்வதும் உண்மையே. நானும் சில்வானும் திமோத்தேயும் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் அறிவித்த இறைமகன் இயேசு கிறிஸ்து ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் பேசுபவர் அல்ல. மாறாக அவர் ஆம் என உண்மையை பேசுபவர். அவர் சொல்லும் ஆம் வழியாக கடவுள் அருளும் எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேறுகின்றன. அதனால் தான் நாம் கடவுளை போற்றி புகழும் போது அவர் வழியாக ஆமேன் என சொல்கிறோம். கடவுளே எங்களை உங்களோடு சேர்த்துள்ளார். இவ்வாறு கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கும் உறவை அவர் உறுதிப்படுத்துகிறார். அவரே நமக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். அவரே நம் மீட்பை உறுதிப்படுத்தும் அடையாளமாக தூய ஆவியை நம் உள்ளத்தில் பொழிந்து நம் மீது தம் முத்திரையை பதித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. உம் ஊழியன் மீது உமது முகவொளி வீச செய்யும். உம் ஒழுங்குமுறைகள் வியப்புக்குரியவை. ஆகவே நான் அவற்றை கடைபிடித்து வருகின்றேன். உம் சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது. அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊற்றுகின்றது. பல்லவி. வாயை ஆவென திறக்கின்றேன், பெருமூச்சு விடுகின்றேன். ஏனெனில் உம் கட்டளைகளுக்காக ஏங்குகின்றேன். உம் பெயரின் மீது பற்று கொண்டோருக்கு நீர் வழக்கமாய் செய்வது போல் என் பக்கம் திரும்பி எனக்கும் இரங்கும். பல்லவி. உமது வாக்கில் என் காலடிகளை நிலைப்படுத்தும். தீயது எதுவும் என்னை மேற்கொள்ள விடாதையும். உம் ஊழியன் மீது உமது முகவொளி வீச செய்யும். உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். பல்லவி. நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்பவர் இருளில் நடவார், உயிரின் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 5 இறை வார்த்தைகள் 13 முடிய.
அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவப்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறு உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஒரு சிலர்லாம் praise the Lord சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க மேக்கப் கலைஞ்சிடுன்னு இருக்கிறீங்களா? இப்படி நம்ம கொஞ்சம் சத்தமா வாயை திறந்தோம்னா மடிச்ச பவுடர்லாம் பறந்தாலும் பறந்துடும். அவங்க தான் அப்படின்னா நீங்க ஏன் அமைதியாகிறீங்க? ஆண்கள் எல்லாம் Praise the Lord. நம்ம ஆலயமே இடிந்து விழுந்தாலும் பரவாயில்ல, இதோட பெரிய ஆலயம் கட்டிக்கலாம். சரிங்களா? Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு சொந்தங்களே, நாம் நம்முடைய கோடியற்புதர் புனித அந்தோணியாருக்கு நன்றி நவநாள் திருப்பலியிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். பல்வேறு வேலைகளை விட்டுவிட்டு ஆண்டவருக்காக நேரம் ஒதுக்கி நம்முடைய புனிதரின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட பல்வேறு கொடைகளை, நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி கூற நாம் இங்கே வந்திருக்கிறோம். ஒரு பங்குல ஒரு அம்மா அவங்க 2 பிள்ளைகளை கூப்பிட்டு போனாங்களாம். சொல்ற பேச்சே கேட்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பங்கு சாமியாரு கொஞ்சம் பார்த்தாவே பயப்படுற மாதிரி இருப்பார். அந்த பசங்களை 2 பையங்களையும் கூப்பிட்டு போயிட்டு, ஃபாதர் நீங்க இவங்களை கொஞ்சம் மிரட்டுங்க, வீட்டில் வந்தா ஹோம்ஒர்க் செய்ய மாட்டாங்க, உட்காந்து படிக்க செய்ய மாட்டாங்க, அவங்கள நீங்க கொஞ்சம் பயமுறுத்தி அவங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். சரி கவலைப்படாதப்பா, அவனவா கூப்பிடுங்க. அந்த உடனே பெரியவனை கூப்பிட்டான். நீ கேட்டகிஸ்தெல்லாம் வரையா? கோயிலுக்கெல்லாம் கரெக்டாக வரையா? ஆமாம் ஃபாதர், கரெக்டாக வரேன் ஃபாதர் நான். அப்படியா? கடவுள் எங்கடா இருக்கிறாரு அப்படின்னு கேட்டார். கடவுள் எங்கடா இருக்கிறாருன்னு கேட்டார். கடவுள் எங்கடா இருக்கிறாரா? என்னடா அது, நம்ம கடவுளை நம்ம எங்கே எடுத்து வச்சிருக்கிறோம்? சாமி எனக்கு தெரியாது சாமி, வேணா என் தம்பியை கேளுங்க, ஒருவேளை அவன் ஏதாவது எடுத்து வச்சாலும் வச்சிருந்திருப்பான், நான் எடுக்கல சாமி அப்படின்னு சொன்னான். சரி இப்போ உன் தம்பி அனுப்பிடாது. அவன் டேய் யாரோ கடவுள் நம்ம கோயிலில் வச்சிருந்த கடவுள் சாமி தூக்கின்னு போயிட்டு இருக்கிறாங்க. ஃபாதர் ரொம்ப கோபத்தில் இருக்கிறாரா? நீ உன்னை கேட்பாரு, நீ இல்லை நான் எடுக்கலன்னு சொல்லிடு அப்படின்னு சொன்னார். சின்னவன் போயிருக்கிறான் உள்ள. ஏய் வாடா, என்ன உங்க ஒரே கம்ப்ளைண்ட் உன் மேல? உங்க அம்மா கோயிலுக்கு போறதில்ல, ஒழுங்கா படிக்கிறது கிடையாதுன்னு ஒரே கம்ப்ளைண்ட். ஒரு கேள்வி உனக்கு கேட்குறேன், கடவுள் எங்கடா இருக்கிறாரு? ஐயோ ஃபாதர் நானும் எடுக்கல ஃபாதர்,
நானும் எடுக்கல ஃபாதர், நான் என் அண்ணன் கூட தான் இருக்கிறேன் ஃபாதர், நாங்கள் டெய்லி விளையாடிட்டு இருப்போம், நாங்கள் கோயில் உள்ளவே வரமாட்டோம் ஃபாதர் அப்படின்னு சொன்னாலும். இந்த காணாம போன பொருட்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிற யாரு? அந்தோனியார். ஏதாவது உங்களுக்கு காணல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்தோனியார். நீங்க மறந்து போயிட்டு சாவி எங்கேயாவது வச்சுடுவீங்க. அந்தோனியாரே சாவியை கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்க அந்தோனியார். அவரு என்ன இது என்னது சிபிஐ சிசிபி அந்த குரூப், அவரு சிஐடி அவரு. ஆனா அவர் பேர் போனவர் இல்லைங்களா? காணாமல் போன பொருட்களை கண்டெடுப்பவர். காணாமல் போன பொருட்கள் மட்டுமல்ல, நாம் வாழ்க்கையிலே தொலைத்த நம்முடைய சந்தோஷங்களையும் நம்முடைய இன்பங்களையும் நம்முடைய மகிழ்ச்சியையும் கூட அவர் கண்டெடுத்து மீட்டு கொடுப்பவர் தான் கோடியற்புதர் அந்தோனியார். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் நம்முடைய கோடியற்புதர் அந்தோனியாருக்கு நவநாள் எடுக்கின்றோம். அவர் வழியாக நாம் நம்முடைய குடும்பங்களும் ஆசீர்வாதம் அருள் கொடைகள் அனைத்தையும் பெற வேண்டும் என்று அவரிடம் நாம் கேட்க நாம் இந்த திருப்பலியிலே அமர்ந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அந்தோனியாருடைய வாழ்விலே ஒரு குறிப்பிட்ட ஒரு நற்செய்தி அவருடைய வாழ்வை முற்றிலுமாக மாற்றியது. மத்தேயு நற்செய்தியில 17வது அதிகாரம், மன்னிக்கவும் 19வது அதிகாரம், இயேசுவை பின்பற்ற விரும்பிய செல்வரான இளைஞர். லூக்கா நற்செய்தியில 18வது அதிகாரம். ஆண்டவர் இயேசு சொல்றாரு, என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ, பைபிள் யாரா வச்சிருக்கீங்களா? ஆங்கில பைபிள் வச்சிருக்கீங்களா? வெரி குட். என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலபுலன்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர், நிலை வாழ்வையும் உரிமை பேராக அடைவர். அவருடைய வாழ்விலே இந்த வசனமானது அவருடைய வாழ்க்கையா முற்றிலுமாக மாற்றியது. அவர் ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவர். போர்ச்சுகல் நாட்டிலே லிஸ்பன் என்ற நகரிலே ஒரு பெரிய செல்வந்தருடைய குடும்பத்திலே, அவர் அரச குடும்பத்திலே பிறந்தவர் அந்தோனியார். அவருடைய பெயர் பெர்னாண்டோ. அவருடைய பெயர் என்னது? பெர்னாண்டோ. ஆனால் அவர் இளமையிலேயே மிக நன்றாக கற்றுத் தேர்ந்தவர், நன்றாக படித்தவர். அவருடைய வாழ்விலே இந்த இறை வார்த்தையை கேட்டவுடனே, லூக்கா நற்செய்தியில் என்ன சொல்லப்படும்? ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தான் என்றால் அதனால் அவனுக்கு வரும் பயன் என்ன? அதற்கு ஈடாக அவன் எதை கொடுப்பான்? இந்த வார்த்தைகள் அந்தோனியாருடைய வாழ்வை புரட்டி போட்டது. உலகத்தில் இருக்கிற செல்வத்தை எல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த உலகை விட்டு செல்லும் பொழுது நான் என்ன கொண்டு போக போகிறேன்? பிறருக்காக வாழ்வதில் தான் அர்த்தம் இருக்கிறது என்று அவர் அகுஸ்தினார் சபையில் சேருகிறார். அகுஸ்தினார் சபையில் சேர்ந்து அவர் இந்தியாவிற்கு வர வேண்டும் என்பது அவருடைய ஆசை. அவர் மொரோக்கோவுக்கு அனுப்பப்படுகிறார். அகஸ்தினார் சபையில் இருக்கும் பொழுது, மொரோக்கோ எங்க இருக்குது? ஆப்பிரிக்காவினுடைய வடக்கு பகுதியில் இருக்குது. எகிப்து, மொரோக்கோ, அதெல்லாம். அந்த மடத்தில் இருக்கும் பொழுது பிரான்சிஸ்கன் சபையை சேர்ந்த 10 மறைசாட்சிகளுடைய சடலங்கள், உடல்கள் கொண்டு வரப்படுகின்றன. மறைசாட்சியாக மரித்தவர்களுடைய அவருடைய கழுத்து துண்டிக்கப்பட்டு அங்கே அந்த பெட்டிகள்
அந்த மடத்துக்கு வருது. ஏன்னா அங்கிருந்து அவங்க எங்கே கொண்டு போகணும்? ஐரோப்பாவுக்கு, யூரோப்பா கண்டத்துக்கு கொண்டு போகணும், சொந்த நாடுகளுக்கு. அந்த மறைசாட்சிகள். அன்புக்குரியவர்களே, அதை பார்த்த உடனே அவர் கடவுளுக்காக நானும் என் உயிரை கொடுக்க வேண்டும், என் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும், என் உயிரை எடுத்தாலும் பரவாயில்லை, நான் ஆண்டவர் இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்று அவர் இந்தியாவிற்கு செல்வதற்காக அவர் முற்படுகிறார். பிரான்சிஸ்கன் சபையிலே சேருகிறார். ஆனால் அவர் கடைசியில் அவர் உடல்நலம் இல்லாமல் எங்க போறார்? அவர் இத்தாலி நாட்டுக்கு அங்கே இருக்கின்ற ஒரு மடத்திலே அவர் அனுப்பப்படுகிறார். உடல்நிலை குன்றியதால் அவரால் பயணிக்க முடியவில்லை. எனவே அவர் எங்க போறாரு? இத்தாலியில சிசிலி நகரில் அங்க இருக்கிற பிரான்சிஸ்கன் மடத்தில் அவர் பணியாற்ற துவங்குகிறார். உங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை எப்படி பெரிய பெரிய நிகழ்வுகள், புதுமைகள் அவர் வழியாக மக்கள் கண்டார்கள். உங்களுக்கு தெரியும், முதலாக அவர் போதித்த பொழுது அவர்களுடைய போதனை கேட்காத மக்கள் என்ன செய்தாங்க? அவரை கேலி செய்தார்கள். அவர் என்ன செய்தார்? சென்று கடற்கரை அருகில் உள்ள கோபமாக, நான் உங்களுக்கு போதிக்கிறதை விட இந்த கடல்ல இருக்கிற மீன்களுக்கு போய் போதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்தாரு? போய் அந்த மீன்கள்லாம் என்ன பண்ணுச்சான்? வரிசையா வாய அப்படி பொழந்து, நம்ம இப்படி பார்த்து நிற்கிறோம் இல்லையா, அப்போ உட்காந்துட்டு இருக்கோம் இல்லையா, கவனமா ஆண்டவருடைய வார்த்தை, அது கடவுள் எங்களையும் படைத்த கடவுளை புகழ்கின்றோம் என்ற அந்த பாணியில அவர்கள் அந்த நற்செய்தி கேட்டார்கள் என்று அந்தோனியார் வாழ்க்கையில எத்தனை புதுமைகள் அவருடைய வாழ்விலே, நற்கருணை பக்தி அந்தோனியார் எப்படி அதை நிரூபித்தார் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு கழுதை, ஒரு மனிதர் நம்பிக்கை இல்லாத, ஆண்டவர் மேல நம்பிக்கையே இல்லாத, நற்கருணை மேல் விசுவாசம் இல்லாத ஒரு மனிதர் அவர்கிட்ட சவால் விடுறார். என்னுடைய கழுதையை நீ மட்டும் வணங்க வைத்து விட்டால் இந்த நற்கருணை முன்பாக நான் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேன், மனம் திரும்புகிறேன். அதுக்காக அவன் என்ன செய்யறான்? கொண்டு போயிட்டு வீட்டில் கட்டி போட்டு பட்டினி போடுறான். அந்த நாள் வருகிறது, அந்தோனியார் ஆராதனை நடத்திவிட்டு அந்த நற்கருணையை வீதியிலே கொண்டு வருகிறார். எல்லா மக்களும் அவங்க கூடியிருக்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாரு? அந்த நற்கருணை ஆண்டவரை உயர்த்தி பிடிக்கிறார். அந்த கழுதை மண்டிட்டு ஆண்டவரை ஆராதனை செய்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, நாம் எத்தனை விலங்குகள், இந்த உலகத்தில் இருக்கின்ற செடி கொடிகள், இயற்கை அனைத்தும் ஆண்டவரை புகழ்கின்றன. நாம் எல்லாவற்றுக்கும் மேலானவர்கள். திருப்பாடல் ஆசிரியர் 8 சொல்வது போல, கடவுள் நம்மை அவருக்கு சிறிது கீழாகவும் வானதூதர்களுக்கு மேலாகவும் நம்மளை உயர்த்தி மேன்மைப்படுத்தி படைத்திருக்கிறார். கடவுள் நம்மை அந்த அளவுக்கு அவருடைய சாயலிலும் அவருடைய தன்மையிலும் நம்மை படைத்திருக்கிறார். அவருடைய ஆற்றலை நமக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய அருளை கொடுத்திருக்கிறார். நாம் அந்த நம்முடைய வாழ்விலே அதை எவ்வாறு வெளிப்படுத்துகிறோம்? எவ்வாறு அதை நாம் வெளிப்படுத்துகிறோம்? நற்செய்திக்கு வருவோம். இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் இல்லைங்களா? உலகிற்கு நீங்கள் எப்படி இருக்கணும்? உப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாசாமி இப்படி கேட்டீங்க. உப்பு இல்லாம நம்ம பின்னாடி உட்காந்துருக்கலாம் கேட்டா சொல்லுவாங்க, சாமி என் ஒய்ஃப் கோவிச்சுக்கிட்டா கொட்டுறது முதல்ல குழம்புல என்னது? உப்பு. கோவிச்சுக்கிட்டா சுத்தமா உப்பே இல்லாம குழம்பு, எப்படி பார்த்தாலும் தண்டனை.
உப்பு ஒரு சாதாரண ஒரு கடல் கடல் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், சாதாரண ஒரு பொருள். ஒரு சொல்லுவாங்க, உப்பு வந்து யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இல்லைன்னே சொல்லக்கூடாதான் சொல்லுவாங்க பெரியவங்க. ஏன்னா அது நம்முடைய வாழ்வுக்கு சுவை கூட்டக்கூடியது ஒன்று. கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த துக்கத்தை விளக்குவது உப்பு. அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னா, கோயில் முன்னாடி திருவிழாக்கள் என்ன பண்றோம், நம்ம உப்பு போடுறோம் இல்லைங்களா? எதுக்கு போடுறோம்? எல்லா கஷ்டமும் தீர வேண்டும். அந்த உப்பு அந்த அளவுக்கு நாம் அதை ஒரு மதிக்கின்றோம் இல்லைங்களா? அந்த உப்பு, அதுக்கு அந்த உப்பினுடைய தன்மை போயிடுச்சுன்னா அதுக்கு ஏதாவது மதிப்பு இருக்குதுங்களா? இருக்குதா? கிடையாது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அந்த உப்பை போல நம்ம பெருசா இருக்கணும்னு பெரிய நம்ம சாதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஒரு உப்பை போல நீங்கள் உங்களுடைய வாழ்விலை பிறருக்கு சுவை கூட்டுகிறவர்களாக இருந்தா போதும். உங்களுக்கு வேற எதுவும் சொல்லல. நீங்க அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்ல. உப்பாக இருங்கள். இரண்டாவது உவமை அவர் பயன்படுத்துவது ஒளி. ஆண்டவர் யோவான் நற்செய்தி 8:12 என்ன சொல்றாரு? I am the light of the world. நானே உலகின் ஒளி. நானே உலகின் ஒளி. இந்த யோவான் நற்செய்தியில 1வது அதிகாரத்தில் ஒளி உலகிற்கு வந்தது, அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள், இருளில் வாழவே அவர்கள் தேர்ந்து கொண்டார்கள், ஒளியை அவர்கள் தேர்ந்து கொள்ளவில்லை என்று யோவான் எழுதுகிறார். அன்புக்குரியவர்களே, ஒளி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்திலே அவர் இருக்கிறார். நம் கோடியற்புதர் அந்தோணியார் அதை தன்னுடைய வாழ்விலே உணர்ந்தார். அவருடைய வாழ்விலே உணர்ந்ததால் தான் அவர் பிறருக்காக வாழ வேண்டும் என்று அந்த துறவற வாழ்வை அவர் ஏற்றுக்கொண்டார். துறவற வாழ்வை ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் மடத்திலே மிகவும் ஒரு எளிமையான ஒரு துறவியாக பல்வேறு புதுமைகளை செய்ய கடவுள் அவருக்கு அருளை ஆசிரை கொடுத்திருந்தாலும் அவர் எளிமையான ஒரு துறவியாக வாழ்ந்தார். இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் நம்ம கொஞ்சம் நமக்கு ஒரு வசதி வந்துட்டா, கொஞ்சம் நம்ம பணம் நம்ம கையில் வந்துட்டா நம்ம என்ன நினைக்கிறோம்? அடுத்தவங்களை ஒரு துச்சமாக நினைக்கிறோம். அவங்க மதிக்கிறது கிடையாது, அடுத்து மரியாதை கொடுப்பது கிடையாது. தானே அன்புக்குரியவர்களே, இறைவன் நம்மிடம் கேட்பது, உலகிற்கு உப்பாக இருங்கள், உலகுக்கு ஒளியாக இருங்கள். இருளில் வாழ்கின்ற ஒரு சகோதரன் சகோதரியை நீ ஒளிக்கு கொண்டு வா. ஒரு சின்ன ஒரு ரூம் இருக்குதுன்னா அதுல ஒரு மெழுகுத்திரி ஏற்றி வைங்க, அந்த ரூம் என்னவாயிடும்? வெளிச்சமாயிடும். ஒரு மெழுகுத்திரி தான், ஆனா அந்த ஒரு மெழுகுத்திரி அந்த இடத்திற்கே வெளிச்சம் கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்ம எல்லா டைமும் என்ன சொல்லுவோம்? ஏன் இந்த குற்றம் நடக்குது, ஏன் இப்படி செய்யறாங்க, ஏன் கொலை நடக்குது எல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? இதையே தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனா ஒரு நல்ல ஒரு செயலை செய்வதற்கு நாம் யோசிப்போம், நற்செயல்களை செய்வதற்கு நாம் தயங்குவோம். சிறிய ஒளியாக நீங்கள் சிறிய ஒளியாக இந்த உலகில் இருக்க ஆண்டவர் அழைக்கின்றார். ஆண்டவர் பெரிய ஒளி, அவர் ஒளிமயமாக இருக்கிறார், இந்த உலகிற்கு ஒளியாக இருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்மிடம் கேட்பது, நீங்கள் உங்கள் உள்ளத்திலே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஒளியை நீங்கள் சிறிய ஒளியாக நீங்கள் உலகிலே வெளிப்படுத்தினாலே போதும், இந்த உலகம் முழுமையாக வெளிச்சம் அடையும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய நவநாள் திருப்பலியிலே நம்முடைய இளைஞர்கள் சிறப்பிக்கிறார்கள். இளம்பெண்கள் இல்லைங்களா? இளம்பெண்கள், இளைஞர்கள் ஒரு நாள், இளம்பெண்கள் ஒரு நாள். இன்று இளம்பெண்கள் ஆண்டவர் சொல்றாரு, ஒளியை ஏற்றியே மரக்காலுக்குள்ள வைக்க முடியாது. நீங்க கிறிஸ்துவ பிள்ளைகள், கிறிஸ்துவ இளைஞர்கள்,
சமுதாயத்தை மாற்றக்கூடிய ஆற்றல், அருள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க ஒளியாக மேல நின்று ஒளியாக ஒளிர வேண்டும். இந்த சமுதாயத்திலே பிறருடைய வாழ்வுக்கு ஒளி கொடுப்பவர்களாக நீங்கள் நிற்க வேண்டும். கண்டிப்பாக உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய குடும்பங்கள் உங்களை அன்பு செய்கிறார்கள், உங்களுக்கு தேவையான செய்து கொடுக்கிறார்கள். நீங்கள் ஆண்டவருக்காக என்ன செய்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்வு, கிறிஸ்துவ வாழ்வு எப்படி நீங்கள் வாழ்கிறீர்கள்? கிறிஸ்துவ பிள்ளைகள் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காலத்துல கிறிஸ்துவ மக்களை பார்த்தாங்கன்னா, இவங்க வேதக்காரங்கப்பா, இவங்களுடைய பேச்சு, இவங்களுடைய செயல், இவங்களுடைய நடவடிக்கைலாம் உண்மையிலே ரொம்ப பண்புள்ளவர்களாக நடந்துக்குவாங்க, விசுவாசம் உள்ளவங்க. இவங்க வாயிலிருந்து ஒரு கெட்ட வார்த்தை வராது. ஆனா இப்ப அப்படி சொல்ல முடியுமா? இப்பவும் சொல்ல முடியாது, இதுக்கப்புறமும் தெரியல. அன்புக்குரியவர்களே, எல்லோரும் நாம் இந்த உலகிற்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கடவுள் நம்ம இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். இந்த உலகை சார்ந்தவர்கள் அல்ல நாம். இந்த உலகிலே இருக்கிறோம். இந்த உலகில் உள்ள செல்வங்களை பயன்படுத்திக் கொள்கிறோம் நல் வாழ்வு வாழ்வதற்கு. ஆனால் அதிலே நாம் மூழ்கி விடக்கூடாது. அதுதான் நம்முடைய கோடியற்பது அந்தோனியார் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம். ஆண்டவர் எல்லா செல்வங்களையும் அவருக்கு கொடுத்தும், எல்லா ஞானத்தையும் அவர் பெற்றவராயிருந்தாலும் அவர் முழு துறவியாக எல்லாவற்றையும் துறந்து வாழ்ந்தார். நாமும் அதே போன்று நம்முடைய ஆசைகளை, நம்முடைய அனைத்து நம்முடைய உலக சார்ந்த ஒவ்வொரு காரியங்களையும் நாம் நம்முடைய வாழ்விலிருந்து மெதுவாக படிப்படியாக அகற்றிவிட்டு ஆண்டவரை நோக்கி பயணிப்போம். ஏனென்றால் நாம் அனைவரும் விண்ணகத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். எனவே இன்றைய நவநாள் திருப்பலியிலே இங்கு இந்த பங்கை சார்ந்த ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும், இங்கு வாழ்கின்ற இந்த பகுதியிலே வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காகவும் சிறப்பான விதத்திலே ஜெபிப்போம். இந்த நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது நல்ல ஒரு தயாரிப்பு. நம்முடைய கோடியற்பர் அந்தோனியாரை கேட்போம், என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், உம்முடைய ஜெபத்தால், உம்முடைய பரிந்துரையால் என்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீர் உம்முடைய கரங்களிலே தவழ பேறு பெற்றீரே, எங்களுடைய இல்லத்திலே அவர் வர வேண்டும், வாழ வேண்டும் என்று நாம் இந்த திருப்பலியிலே அனைத்து குடும்பங்களுக்காகவும் நமக்காகவும் வரங்களை கேட்டு ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். விசுவாசிகளுடைய மன்றாட்டு. விண்ணக தந்தையே, இதோ இந்த நவநாள் திருப்பலியிலே நாங்கள் கொண்டு வந்துள்ள எல்லா விண்ணப்பங்களையும் மன்றாட்டுக்களையும் விசுவாசத்தோடு முன்பாக கொண்டு வருகின்றோம். குறிப்பாக இன்று சிறப்பிக்கின்ற இளம்பெண்கள், இந்த பங்கை சேர்ந்த அனைவருடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் என்னுடைய தேவைகளுக்காகவும் நாங்கள் முன்பாக இந்த விண்ணப்பங்களை எடுத்து வைக்கின்றோம். அன்பின் ஊற்றாகிய எம் இறைவா, எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் துறவியர்கள் அனைவரும் தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டு திரு அவையின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நற்செய்தி பரப்புவராக மாறிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரம் கேட்டோம், அருள் புரிவாய். அப்பா, உன் பிள்ளைகளின் ஜெபம் கேட்பாய். என்னை வழி நடத்துபவரை எம் இறைவா, நம் நாட்டு தலைவர்களை உண்மையிலும் நேர்மையிலும் இறை பக்தியிலும் பொது சேவையிலும் இறை சேவையாக கருதி நம் மக்களை நல்வழி நடத்த வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். வரம் கேட்டோம், அருள் புரிவாய். அப்பா, உன் பிள்ளைகளின் ஜெபம் கேட்பாய். எங்களை பாதுகாப்பவரே எம் இறைவா, நம்முடைய நாட்டில் உள்ள அனைத்து முதியோர், அநாத பிள்ளைகள் மற்றும் கைம்பெண்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம்.
அவர்களுக்கு நீர் ஆதரவாக இருந்து அவர்களுக்கு ஆசிரியும் அருளியும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரம் கேட்டோம் அருள் புரிவாய். அப்பா உன் பிள்ளைகளின் ஜெபம் கேட்பாய். அன்பை பொழிபவரே எம் இறைவா, இன்றைய தினத்தை சிறப்பிக்கும் இளம் பெண்களை உமது தேவ தூதர்கள் வழியாக என்றுமே அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி ஞானத்திலும் இறை பக்தியிலும் தேவ சிநேகத்திலும் வளர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரம் கேட்டோம் அருள் புரிவாய். அப்பா உன் பிள்ளைகளின் ஜெபம் கேட்பாய். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். நாம் அனைவரும் சமாதானத்தோடும் ஒற்றுமையோடும் வாழ வேண்டி மன்றாடுவோம். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை இறைவன் தர வேண்டும் என்று மன்றாடுவோம். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு இறைவன் ஞானத்தையும் அறிவையும் தர வேண்டும் என்று மன்றாடுவோம். திருமணமாகாமல் இருக்கின்ற இளைஞர் இளம்பெண்களுக்கு இறைவன் நல்வழி காட்டிட மன்றாடுவோம். வாழ்க்கையில் கவலையும் துன்பமும் நிறைந்து மனக்குமுறலோடு வாழ்கின்ற குடும்பத்திலே பிரச்சனைகளோடு வாழ்கின்ற குடும்பங்களை பலிபீடத்திலே சமர்ப்பிப்போம். இறைவனுடைய ஆசீர் அவருடைய வல்லமை அனைத்தும் வாழ்வில் இருக்கின்ற துன்பங்கள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி பெற, எல்லாவற்றிலிருந்து விடுதலை பெற அனைத்து குடும்பங்களையும் இந்த பலிபீடத்திலே ஒப்புக் கொடுப்போம். அன்பே ஊற்றான இறைவா, இதோ நாங்கள் முன்பாக கொண்டு வந்துள்ள ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நீர் முடிய கருணையினால் கண்ணோக்கி பார்த்து முடிய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இவற்றை நாங்கள் பெற்றிடுவோம் என்று நம்புகிறோம். இவற்றையெல்லாம் அவர் வழியாக உம்மை கேட்டு கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை. நேசரே இயேசுவே உம் பீடமே வருகிறேன். எம்மையே உம்மிடம் காணிக்கை தருகிறேன். நேசரே இயேசுவே உம் பீடமே வருகிறேன். எம்மையே உம்மிடம் காணிக்கை தருகிறேன். ஒன்று கொடுத்தால் பல சேரும் உணர்ந்தே நாளும் தருகின்றேன். ஒன்று கொடுத்தால் பல சேரும் உணர்ந்தே நாளும் தருகின்றேன். நேசரே இயேசுவே உம் பீடமே வருகிறேன். எம்மையே உம்மிடம் காணிக்கை தருகிறேன். கனவு காணும் உலகினிலே காணல் நீராய் வாடுகிறோம். தாகம் தீர்க்கும் என் இறைவா காணிக்கை ஏற்றிடுவாய். மீட்க வந்த இறைமகனே, காக்க வந்த காவலரே, காலம் யாவும் கடந்தவரே, பாவம் போக்கிடுவாய். நீரே எனக்காக உன் வாழ்வை பலியாக்கினீர். நானும் உனக்காக என் வாழ்வை பலியாக்குவேன். ஒன்று கொடுத்தால் பல சேரும் உணர்ந்தே நாளும் தருகின்றேன். ஒன்று கொடுத்தால் பல சேரும் உணர்ந்தே நாளும் தருகின்றேன். நேசரே இயேசுவே உம் பீடமே வருகிறேன். எம்மையே உம்மிடம் காணிக்கை தருகிறேன். நல்ல நிலத்தின் விதையாக நன்மை கோடி செய்திடுவோம். நாளும் பொழுதும் நன்றி உணர்ந்தே பாடிடுவோம். வல்ல தேவனின் உருவாக வாழ முயற்சி செய்திடுவோம். வாழ்வில் உயர துடிப்போர்க்கு வழியினை காட்டிடுவோம். தேவன் நமக்காக தம் வாழ்வை பலியாக்கினார்.
தேடும் இறையாட்சி ஈகம் காண பலியாகுவோம். ஒன்று கொடுத்தால் பல சேரும் உணர்ந்தே நாளும் தருகின்றேன். ஒன்று கொடுத்தால் பல சேரும் உணர்ந்தே நாளும் தருகின்றேன். நேசரே இயேசுவே உம் பீடமே வருகிறேன். எம்மையே உம்மிடம் காணிக்கை தருகிறேன். நேசரே இயேசுவே உம் பீடமே வருகிறேன். என்னையே உம்மிடம் காணிக்கை தருகிறேன். கனவு காணும் உலகினிலே காணல் நீராய் வாடுகின்றோம். தாகம் தீர்க்கும் என் இறைவா காணிக்கை ஏற்றிடுவாய். நீத்த வந்த இறைமகனே, காக்க வந்த காவலரே, காலம் யாவும் கடந்தவரே, பாவம் போக்கிடுவாய். நீரே எனக்காக உன் வாழ்வை பலியாக்கினீர். நானும் உனக்காக என் வாழ்வை பலியாக்குவேன். ஒன்று கொடுத்தால் பல சேரும் உணர்ந்தே நாளும் தருகின்றேன். ஒன்று கொடுத்தால் பல சேரும் உணர்ந்தே நாளும் தருகின்றேன். நேசரே இயேசுவே உம் பீடமே வருகிறேன். எம்மையே உம்மிடம் காணிக்கை தருகிறேன். நேசரே இயேசுவே உம் பீடமே வருகிறேன். எம்மையே உம்மிடம் காணிக்கை தருகிறேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோனியாரினவனால் விழாவிலே நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் என்றும் தூய
தூயவராம் தேவன் தூயவரா நாதா உன் புகழ் பாக்களா நிறைகிறதே விண்ணும் மண்ணுலகம் நாதா உன் புகழ் பாக்களா நிறைகிறதே விண்ணும் மண்ணுலகம் உன்னதங்களில் ஓசன்னா ஓசன்னா தாவீதின் மகன் ஓசன்னா ஓசன்னா ஆண்டவரின் திருநாமத்தில் வந்தவரை வாழ்த்தி பாடிடுவோம் பாடிடுவோம் ஓசானா ஓசன்னா ஓசானா ஓசன்னா ஓசானா ஓசானா ஓசன்னா ஓசானா ஓசன்னா ஓசானா. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் நேரம் உன்னதமான இந்த நேரத்திலே நம்முடைய சிந்தனைகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து இதோ நற்கருணையில் வருகின்ற ஆண்டவரை நம்முடைய வாழ்வின் அரசராக, நம்முடைய குடும்பங்களின் அரசராக நம்மை ஆட்சி செய்கின்ற கடவுளாக அவரை வரவேற்போம். நம்முடைய தேவைகள், நம்முடைய கவலைகள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் ஒப்பு கொடுப்போம். பக்தியோடு என் பெயரால் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, பக்தியோடு பங்கெடுப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிற்றுதம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவும் இருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதயம் நினைவாக செய்யுங்கள்.
ஆகவே ஆண்டவரே, நம்பிக்கையின் மறைபொருள் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையோ எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் சிங்கராயர், எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் துணை ஆயர்கள் சூசைநாதன் மற்றும் ஆரோக்கியரா சதீஷ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இது இந்த நவநாள் திருப்பலியிலே பக்தியோடு பங்கெடுத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கையாளரையும், கோடியற்பது அந்தோனியானுடைய பக்தர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். வாழ்விலே இருக்கின்ற எல்லா கவலைகளையும் துன்பங்களையும் போக்கி அவர்கள் வைத்திருக்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நீர் நிறைவேற்றி தாரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இதோ இப்பங்கின் பாதுகாவலர் கோடியற்புதர் புனித அந்தோனியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும்
காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் தகுதின்மையும் பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, நமது ஆண்டவர் வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னலம் துறந்து அன்றாட சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்தொடர்ந்து வா என்று சொன்ன ஆண்டவர், அதே நம்முடைய புனிதர், நம்முடைய பாதுகாவலர் பின்பற்றினார். எளிமையின் துறவியாக வாழ்ந்தார். ஆண்டவர் இயேசுவை கரங்களில் தாங்கிய பேறு பெற்றார். இந்த ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே வரும்பொழுது உன்னதத்தின் ஆண்டவரை நம்முடைய வாழ்விலே வரவேற்போம். தூய வாழ்வை வாழ ஆசிப்போம். அவருடைய வல்லமையை பெற்றவர்களாய் இதோ இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். என் ஆண்டவரின் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. என் மனமே, என் வாழ்க்கை உன் வசமே. உயிரே என் உயிரே, என் நினைவும் உன் பதமே. மனமே என் மனமே, என் வாழ்க்கை உன் வசமே. உயிரே என் உயிரே, என் நினைவும் உன் பதமே. விடியும் ஒரு பொழுதில் என் வாழ்வு புதிதாக, விடியும் என்றென்றும் என் இதயம் இதமாக. நீ என்னில் என்றும் வாழ்ந்திட வேண்டும், வார்த்தை வாழ்வாக. நான் உந்தன் பாடல் பாடிட வேண்டும், தினமும் மகிழ்வாக. நீ என்னில் என்றும் வாழ்ந்திட வேண்டும், வார்த்தை வாழ்வாக. நான் உந்தன் பாடல் பாடிட வேண்டும், தினமும் மகிழ்வாக. மனமே என் மனமே, என் வாழ்க்கை உன் வசமே. உயிரே என் உயிரே, என் நினைவும் உன் பதமே.
உன்னில் இணைந்து வாழ நான் கொடியாய் படர்ந்திடுவேன். கனிதரும் மரமாய் செழிக்க உன் அருளை நாடிடுவேன். உன்னில் இணைந்து வாழ நான் கொடியாய் படர்ந்திடுவேன். கனிதரும் மரமாய் செழிக்க உன் அருளை நாடிடுவேன். உண்மை நீதி என்னில் வாழ உலகம் படைத்தீரே. என் உள்ளம் மயில உறவில் வளர ஊக்கம் தருவீரே. புது வாழ்வு வளமாகும் உன் ஆசி தந்தாயே. என் வாழ்வு நலமாகும் உன் பார்வை பெற்றாலே. நீ எனில் என்றும் வாழ்ந்திட வேண்டும் வார்த்தை வாழ்வாக. நான் உந்தன் பாடல் பாடிட வேண்டும் தினமும் மகிழ்வாக. நீ எனில் என்றும் வாழ்ந்திட வேண்டும் வார்த்தை வாழ்வாக. நான் உந்தன் பாடல் பாடிட வேண்டும் தினமும் மகிழ்வாக. மனமே என் மனமே என் வாழ்க்கை உன் வசமே. உயிரே என் உயிரே என் நினைவும் உன் பதமே. மனிதம் தேடிடும் செல்வம் ஒரு நாள் மறைந்துவிடும். மாறாதேவன் வார்த்தை என்றும் நிலைத்து நிற்கும். மனிதம் தேடிடும் செல்வம் ஒரு நாள் மறைந்துவிடும். மாறாதேவன் வார்த்தை என்றும் நிலைத்து நிற்கும். சொல்லில் செயலில் பிறரை மதிக்க வரங்கள் தருவீரே. உம் சொற்படி நடந்தால் சுகங்கள் பெற்று வளமாய் வாழ்வேனே. புது வாழ்வு வளமாகும் உன் ஆசி தந்தாயே. என் வாழ்வு நலமாகும் உன் பார்வை பெற்றாலே. நீ எனில் என்றும் வாழ்ந்திட வேண்டும் வார்த்தை வாழ்வாக. நான் உந்தன் பாடல் பாடிட வேண்டும் தினமும் மகிழ்வாக. நீ எனில் என்றும் வாழ்ந்திட வேண்டும் வார்த்தை வாழ்வாக. நான் உந்தன் பாடல் பாடிட வேண்டும் தினமும் மகிழ்வாக. மனமே என் மனமே என் வாழ்க்கை உன் வசமே. உயிரே என் உயிரே என் நினைவும் உன் பதமே. மனமே என் மனமே என் வாழ்க்கை உன் வசமே. உயிரே என் உயிரே என் நினைவும் உன் பதமே. விடியும் ஒரு பொழுதில் என் வாழ்வு புதிதாக. விடியும் என்றென்றும் என் இதயம் இதமாக. நீ எனில் என்றும் வாழ்ந்திட வேண்டும் வார்த்தை வாழ்வாக. நான் உந்தன் பாடல் பாடிட வேண்டும் தினமும் மகிழ்வாக. நீ எனில் என்றும் வாழ்ந்திட வேண்டும் வார்த்தை வாழ்வாக. நான் உந்தன் பாடல் பாடிட வேண்டும் தினமும் மகிழ்வாக. மனமே என் மனமே என் வாழ்க்கை உன் வசமே. உயிரே என் உயிரே என் நினைவும் உன் பதமே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென்.
நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியராகி அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோனியாரின் நவநாள் விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நன்றியங்கள். புனித அந்தோனியாரே, இரக்கத்தின் தந்தையாகிய இறைவனுக்கு என் பெயரால் நன்றி நல்கிறீராக. நீர் கேட்டதையெல்லாம் அவர் கொடுக்கிறார். உம் வழியாக இறைவனிடம் கேட்டவர்கள் அடையாமற் போனதில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் கேட்பதை பெற்றுத் தந்த நீர் எவ்வளவு நல்லவர். நீர் செய்துள்ள அனைத்திற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்முடைய உண்மையுள்ள ஊழியனாக ஏற்றுக்கொள்ளும். இறைவனுக்கு உகந்ததை நாங்கள் எப்பொழுதும் செய்து வர உதவி புரியும். இரக்கமுள்ள இயேசுவே, புனித அந்தோனியார் வழியாக உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அவர் வழியாக நாங்கள் கேட்பதையெல்லாம் நீர் கொடுத்திருக்கிறீர். அன்பு ஆண்டவரே, உலக வாழ்வில் உமக்கு நாங்கள் பிரமாணிக்கமுடன் சேவை செய்தபின் நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவனாயிருந்தாய். உன் தலைவனது மகிழ்ச்சியில் சேர்ந்து கொள் என்னும் வார்த்தைகளை உன்னிடமிருந்து கேட்கும் பேறு வருவதாக. ஆமென். நோயாளிகளை ஆசிர்வதித்தல். இது வந்து நவநாள் திருப்பலியிலே நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற முதியோர்கள், நோய்வாய்ப்பட்டிருக்கிற அனைவரையும் கொண்டு வருவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடல்நோயால் வருந்தும் முது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பு ஆசீர் பெற தலைவணங்கி நிற்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் மேல் வந்து தங்கி உங்களை ஆசீர்வதித்து என்றும் காத்து வழி நடத்துவாராக. நமது கோடி அற்புதர் அந்தோனியாரை போல எளிய வாழ்வு வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. சகோதர சகோதரிகளே, இன்று இந்த தினத்தை சிறப்பிக்க இருக்கின்றவர் யார் என்றால் நம்மளுடைய சலத் பெண்கள் இல்லையா. இன்னைக்கு நான் ஃபாதர் விவியன் ரிச்சர்ட் அவர்களை அழைத்திருந்தேன். அவர் தான் நம்மளுடைய டயசிசன் யூத் கோஆர்டினேட்டராக இருந்தார் இவ்வளோ நாட்களாக. அவர் அழைத்தப்போ அவர் ஒத்துக்கினார். ஆனால் 2 விஷயத்தை ஹேண்டில் பண்ணோம். ஸ்கூலு, பேரிஷு, இந்த பங்குலெல்லாம், பெரிய பங்குலெல்லாம் எப்போ என்ன ஆகுதுன்னு தெரியாது. அதனால் ஒரு எமர்ஜென்சினால அவர் வர முடியல. ஆனால் அவர் கேட்டுக்கினாரு, நான் சாரி ஃபாதர், என்னால் எவ்வளோ ட்ரை பண்ண முடியல, ஆனால் ஒரு சூப்பர் ஃபாதர் உங்களுக்கு அனுப்பிச்சி கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொன்னார். அவர் சூப்பர் ஃபாதர்ன்னு சொன்னார். ஆனால் அந்தோனியாரே அனுப்பிச்சி கொடுக்குறாருன்ட்டு நான் நினைக்கல. ஃபாதர் பேர் ஆண்டனி பிரேம்குமார். அவர்
இந்த அந்தோணியார் பங்குக்கு ஒரு அந்தோணியார் வந்த மாதிரி இருந்துச்சு இந்த நவநாளுக்கு. இவ்வளோ நேரத்துலையும் அவ்வளோ தூரத்துலேருந்து வரணும்னா பைப்நள்ளியிலேருந்து வராரு ஃபாதர். அவ்வளோ எளிதல்ல, உங்களுக்கே தெரியும், அவ்வளோ டிராஃபிக் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தந்தை அவர்கள் சீக்கிரமாக வந்துட்டாங்க. நம்மளுடைய கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால பூசை வந்து இன்னைக்கு கொஞ்சம் தாமதமாகி விட்டது. ஆனாலும் தந்தை அவர்கள் வந்து நமக்காக ஜெபித்து ஒரு நல்ல மறைவுரையை ஆற்றி நம் அனைவருக்கும் அந்தோணியாரை பற்றி எடுத்துரைந்து நம்முடைய இன்றைய நற்செய்தி வாசகத்தை பற்றியும் எடுத்து நமக்கு அவ்வளோ அருமையாக சொன்னார். இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. இவ்வளோ கஷ்டத்திலையும் இவ்வளோ தூரத்திலையும் வருகை தந்த தந்தை அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ டியர் ஃபாதர். ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல இங்க இருக்க. போன வருஷம் தந்தை அவர்கள் வந்து சேக்ரட் ஆர்ட் ஸ்கூல் ரிச்மண்ட் ரோட்ல இருக்கிற ஸ்கூல்ல வந்துட்டு அவர் வந்து மேனேஜர் அண்ட் கரஸ்பாண்டண்டா இருந்தார். இந்த வருஷம் அங்கதான் பைப்நள்ளியில இருக்கிற SMVT ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிரிலேயே சென்ட் ஜூட்ஸ் சர்ச் இருக்கு, அதுலேயும் ஸ்கூல் இருக்கு. அங்கே வந்துட்டு பிரின்சிபல் அண்ட் கரஸ்பாண்டண்ட்டாக இருக்காரு. அவர் வந்து எவ்வளோ வேலை இருந்தாலும் நமக்காக ஒதுக்கி வைத்து வந்த அவர்களுக்கு நம்முடைய சலத் பெண்கள் அவர்கள் இந்த தருணத்தில் மரியாதை செலுத்துவார்கள். இந்த பொன்னாடை மூலமாக அவர்களை தந்தை அவர்களை நாம் கௌரவம் செய்வோம். ஃபாதர் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். இந்த தினம் அன்று நம்முடைய சலத் பெண்கள் அவர்கள் சிறப்பிக்கின்றார்கள். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இந்த சலத் பெண்கள் அவங்கள பத்தி சொல்லணும்னா, அவங்க வந்து எப்பவுமே வேலை செய்யறதுக்கு தயார் நிலையில் இருப்பார்கள். எது சொன்னாலும் அவங்க வந்துட்டு இது வரைக்கும் நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 year ஆக போகுது, அவங்க வந்து மறுத்ததே இல்லை. நான் மறந்துட்டாலும் எனக்கு ஞாபகப்படுத்தி அவங்க வந்து முன் வந்து இந்த பணிகளை, கோயில் இருக்கும் எல்லா பணிகளையும் செய்வார்கள். மாதத்துக்கு ஒரு முறை கோயிலை பெருக்கி தொடக்கிறதுலேருந்து மாங்குன்னு தேய்ச்சி கழுவி சுத்தமாக வச்சுக்குவாங்க. அதற்கெல்லாம் நான் அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த விசேஷமான நேரத்தில் அவர்கள், நான் சொன்னேன், நான் இங்கிலீஷ் மாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், நீங்கள் தான் வரணும் அப்படின்ட்டு. ஒரு வார்த்தை கூட இல்லை, மறு பேச்சு பேசல. அவங்க வந்துட்டு இல்லை ஃபாதர் எங்களுக்கு அதற்கு இதற்கு எதுவுமே இல்லை. சரி ஃபாதர் என்னைக்கு பண்ணலாம், என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லி அவர்கள் இத்தனை நாட்களாக அவர்கள் இந்த திருப்பலியிலும் இந்த கோயிலிலும் அவர்கள் சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பாராட்டுகள் அவர்களுக்கு மட்டும் போய் சேராது, மாறாக அவருடைய பெற்றோர்களுக்கும் சேரும். ஏனென்றால் எவ்வளோ வேலை இருந்தாலும் ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து இங்கே விட்டுட்டு போவாங்க, திருப்பியும் வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் கூட்டிகிட்டு போவாங்க. அதெல்லாம் இங்கே நடக்குது. அப்படி இருக்கும்போது இது என்னத்தை சுட்டி காண்பிக்குது என்றால், திருச்சபை மேல உள்ள பக்தி, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இதை தான் வெளிப்படுத்துகின்றது. ஆகையால் உங்கள் அனைவர் சார்பாகவும் என் சார்பாகவும் நான் அவர்களை இந்த நேரத்தில் பாராட்டுகின்றேன். இது வந்து இந்த பாராட்டின பிறகு கண்டினியூ பண்ணணும். இதே மாதிரி ஃபாதர் பாராட்டிட்டாருன்னு விட்டுறக்கூடாது. இனிமேல் இன்னும் நன்றாக செய்ய வேண்டும். ஏன்னா இது வந்து நம்ம கோயில், நம்ம வீடு, நாம தான் செய்யணும், வேற யாரும் வந்து செய்ய மாட்டாங்க. ஆகையால் இதை வந்து அப்படியே கடைபிடித்து இன்னும் அருமையாக நீங்கள் ஜெபத்திலும் தவத்திலும் விசுவாசத்திலும் வளர ஆண்டவரை நான் வேண்டுகின்றேன். God bless you. நமது பங்கு தந்தைக்கு இளம் பெண்கள் சார்பாகவும் இறை மக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சகோதர சகோதரிகளே, ஒரு முக்கியமான அறிவிப்பு. அது என்னவென்றால், நிறைய பேர் வந்துட்டு திருநாள் அன்னைக்கு பூசை ஒப்பு கொடுப்பீங்க இல்லையா? அதனால இருக்கிறவங்க, முக்கியமா நம்ம பங்கு மக்கள் யாருன்னா பூசை ஒப்பு கொடுக்கணும்னா இப்பவே நீங்க வந்து ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா இந்த நாட்கள்லயே எளிதாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல வந்து ஒப்பு கொடுக்கும் போது கஷ்டமா இருக்கும். 1000 அவர்கள் வருவார்கள், காக்க வேண்டும், அவர்களை நாம் காக்க கூடாது. ஆகையால்
உங்களுக்கு யாருன்னா ஒப்பு கொடுக்கணும்னு இருந்துச்சுன்னா ஆஃபீஸ் டைமில் வந்து நீங்கள் வந்துட்டு பூசை ஒப்பு கொடுத்துட்டு செல்லலாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இறுதி பாடல். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். மனசுமையோ பாரங்களோ உடற்பிணியோ ஊனங்களோ, மனசுமையோ பாரங்களோ உடற்பிணியோ ஊனங்களோ, பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது